ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் குரூப் 4 2026 எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்களா அவங்களுக்கு நம்ம மேக்ஸில் எப்படி 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கலாம் அப்படின்ற பிளான் தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? ஏன்னா வந்துட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் நினைப்பாங்க நமக்கு மேக்ஸ் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் மேக்ஸ் வந்துட்டு ரொம்பவே ஈஸி தான். ஏன்னா நம்ம 6வதுலேருந்து 10th வரைக்கும் நம்ம படித்த ஸ்கூல் புக்ஸ்லேருந்து பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான் கேட்பாங்க. ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும், நம்ம மேக்ஸில் வந்துட்டு 25 அவுட் ஆஃப் 25 எடுக்கலாம். ஏன்னா நம்ம கன்சிஸ்டன்சியாக படிக்கணும். நம்ம வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக ஒரு 1 வீக் படிச்சுட்டு அப்படியே அதை விட்டுறக்கூடாது. ஏன்னா நம்ம இந்த குரூப் எக்ஸாம் பொறுத்த மட்டும் எவ்வளோ கன்டினியூஸாக படிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு சக்ஸஸ்ன்றது வேகமாகவே வரும். ஸோ அதுலேயும் மேக்ஸ் வந்துட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணால் தான் நம்மளால் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நம்ம மேக்ஸ் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கே தெரியும் இதில் நிறையா டாபிக்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு டாபிக்ஸை நம்ம அதில் எத்தனை டைப் இருக்கோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு டாப்பிக்காக நம்ம வந்துட்டு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் எடுக்கிறோம். அதில் வந்துட்டு மொத்தம் 24 மாடல்ஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு சம் வந்துட்டு உங்களுக்கு டீச் பண்ணுவோம். ஸோ நீங்கள் அதை பார்த்தாலே உங்களுக்கு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்பில் எத்தனை கொஷின் கேட்டாலும் நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாமே ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ் அண்ட் தென் ஸ்கூல் புக்ஸில் நமக்கு இருக்க கொஷின்ஸ் தான் நம்ம உங்களுக்கு டீச் பண்ண போகிறோம். ஸோ அதில் உங்களுக்கு எல்லா மாடலுமே கவர் ஆகிரும். நீங்கள் இந்த 24 டைப்ஸ் பார்த்தாலே எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப்பில் வந்துட்டு ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம வந்துட்டு ஒரு சிலதை பார்த்துட்டு ஒரு சிலதை நம்ம விட்டுறக்கூடாது. டெய்லி கன்டினியூஸாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்ம வந்துட்டு மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ நம்ம வந்துட்டு டெய்லி எப்படி படிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைப்பாக தான் படிக்க போகிறோம். ஏன்னா நமக்கு இன்னும் 1 இயர் இருக்குது சாலிடாக. ஸோ நம்ம வந்துட்டு மொத்தமாக போட்டு படிக்கணும்னு தேவை கிடையாது. நம்ம கன்சிஸ்டன்சியாக டெய்லி ஒவ்வொரு டைப் அந்த மாதிரி பார்த்தா கூட போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப் சொல்லித்தரேன். ஓகேவா? அதில் 24 டைப்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைப் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ நமக்கு எல்சிஎம்னா எல்லாருக்குமே தெரியும், மீ சீமான்னு சொல்லிட்டு. தமிழில் அதுக்கு இன்னொரு நேமும் இருக்குது, மீ போமா. அது மாதிரி ஹெச்சிசிஎஃப்க்கு வந்து தமிழில் மீ போவான்னு சொல்லுவோம், மீ போ கா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹெச்சிசிஎஃப்க்கு இங்கிலீஷில் இன்னொரு நேம் இருக்குது, ஜிசிடி. இதெல்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா நமக்கு தமிழில் கேட்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ நீங்கள் இது தெரியலைன்னா இங்கிலீஷ் கொஸ்டினும் ரீட் பண்ணலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைப் பார்க்க போகிறோம். கொஷின்: தி எல்சிஎம் ஆஃப் 5, 6, 8, 9, 12 இஸ் 5, 6, 8, 9 மற்றும் 12இன் மீச்சீமா காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு கொஷினை எழுதிக்கணும். 5, 6, 8, 9, 12 இது வந்துட்டு எந்த வாய்ப்பாடில் வரும்னு பார்க்கணும். நமக்கு 6, 8, 12 இது எல்லாமே வந்துட்டு 2ஆம் வாய்ப்பாடில் வருமா? ஸோ நம்ம அதை தான் ஃபஸ்ட்டு 2ஆம் வாய்ப்பாடு போட்டுட்டு 5 அப்படியே போட்டுட்டு 6 வந்துட்டு 3 வருமா, 3 2 6. அப்புறம் 8 4 2 8 வரும், 4 போட்டுக்கணும். அப்புறம் 9 அப்படியே போட்டு 6 2 12, ஸோ 6 போட்டுக்கணும். அப்புறம் இது எந்த வாய்ப்பாடில் வரும்னு பார்க்கணும். நமக்கு 4, 6 2ஆம் வாய்ப்பாடில் வரும். ஸோ 5 அப்படியே போட்டுட்டு 3 அப்படியே போட்டுட்டு 4க்கு வந்துட்டு 2 4, அப்போ 2 போட்டுக்கணும். அப்புறம் 9 போட்டுட்டு 3 2 6, அப்போ 3 போட்டுக்கணும். அப்புறம் இது வந்துட்டு எந்த வாய்ப்பாடில் வரும்னு பார்க்கணும். நமக்கு 3 9 இருக்குது, ஸோ 3ஆம் வாய்ப்பாடில் வரும். அப்புறம் 3ஆம் வாய்ப்பாடு போட்டுட்டு 5 அப்படியே போட்டுறணும். போட்டுட்டு 1 3 3, அப்போ 1 போட்டுறணும். அப்புறம் 2 அப்படியே போட்டுறணும். போட்டுட்டு அப்புறம் 3 3 9ன்னு வரும். ஸோ 3 போட்டுறணும். அப்புறம் 3 இருக்கா, அப்போ 1 3 3, அப்போ 1 போட்டுறணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். எல்சிஎம் அப்படின்னா நம்ம எல்லா நம்பர்ஸும் எடுக்கணும். ஸோ நமக்கு சைடில் இருக்க நம்பர்ஸ் 2 2 3 போட்டுறணும். அப்புறம் பேலன்ஸ் நமக்கு என்ன இருக்குது, 5 2 3. இதை போட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணோன்னா 2 4 வரும், 4 3 12 வரும், 12 5 60, 60 2 120 வரும், 123 360 வரும். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்துட்டு 360. அது ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். ஸோ நம்மளோட ஆன்சர் 360. இப்போ நம்ம டைப் 2 பார்க்க போகிறோம். தி HCF ஆஃப் 2 numbers 16 and their LCM is 160. If one of the numbers is 32, then other number is dash. ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க.
இரு எண்களின் மீப்பெரு பொது மடங்கு 16, அவற்றின் மீச்சிறு பொது மடங்கு 160. 32 என்பது ஒரு எண் எனில் மற்றொரு எண் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு நம்பர் கொடுத்துட்டு அதோட எல்சிஎம் அண்டு ஹெச்சிசிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளை இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம கொடுத்துருக்க ஒரு நம்பரை எக்ஸ்ன்னு எடுத்துக்கணும். அதோட எல்சிஎம் 160, ஹெச்சிசிஎஃப் 16. நம்ம இன்னொரு நம்பர் ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு எக்ஸ் கொடுத்துருக்கிறது 32, ஒய் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. என்னென்னா, ஒரு ஃபார்முலா இருக்குது. இரு எண்களின் பெருக்கற் பலனானது அதன் எல்சிஎம் மற்றும் ஹெச்சிசிஎஃப்பின் பெருக்கற் பலனுக்கு சமம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்சிஎம்ன்றது 160 கொடுத்துருக்காங்க, ஹெச்சிசிஎஃப் 16 கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு ஒய் ஈக்குவல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிசிஎஃப் தான். ஸோ ஒரு நம்பர் எக்ஸ் ஈக்குவல் டு 32ன்னு எடுத்துக்கணும். இன்னொரு நம்பர் ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் 160 இன்ட்டு 16 அப்படின்னு போட்டாச்சு. ஸோ ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். 32 இங்கிட்டு பெருக்கல்ல இருக்கிறது, இந்த பக்கம் வரும்போது நமக்கு வகுத்தல்லாம் மாறும். ஸோ நம்ம 32ஐயும் 16ஐயும் 16 வாய்ப்பாடில் அடித்தோம்னா நமக்கு 32 2 வரும். 16க்கு 1 போட்டாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 160ஐயும் இந்த 2ஐயும் அடித்தோன்னா 80 வரும். ஆன்சர் 80 தான். ஸோ நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 80. நெக்ஸ்ட்டு நம்ம டைப் 3 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.